எப்படி நம்ம கையிலேயே அழகா பேர்ட்ஸ் உக்காந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இங்க நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அழகான பேர்ட்ஸோட பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். You think that story was good? Whoa! Wait for the next one. அந்த மூணக்காவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கல்ல. என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்க? அதான் பாத்துக்கிறேன். உள்நாடு வெளிநாடுன்னு பல நாடுகளிலிருந்து டக்ஸ், பீஜியன்ஸ், ராபிட்ஸ், எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்னு ஏகப்பட்ட விஷயத்தை நீங்க இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா புசு புசுன்னு நாய்க்குட்டி கூட பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி கோழிக்குட்டியை நீங்க கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க கையாலேயே ஃபீட் பண்ண வேணாம், உங்க கையில வச்சுக்கிட்டே நீங்க ஃபீட் பண்ணலாம். நீங்களே இங்க வந்தீங்கன்னா என்ன எதுக்கு கழுத்துல வச்சுட்டு நீங்களே செம்மையா ஃபன் பண்ணலாம். இந்த பேர்ட்ஸ் பார்க் 18 கோடி செலவுல 4 ஏக்கர்ல ரெடி பண்ணிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என்ற 5 வகையான நிலங்களையும் நீங்க இங்க ஒரே இடத்துல பாத்துற முடியும். திருச்சியில இருக்க அழகான பேர்ட் சேவியர், ரொம்ப பெரிய பேர்ட் சேவியர். வெறும் பேர்ட்ஸ்க்கு மட்டும் ஃபீட் பண்ண வேணா, நீங்க ஃபிஷஸ்க்குமே சூப்பரா ஃபீட் பண்ணலாம். இங்க நல்லா பெரிய அக்வாரியம் செட்டப்பும் பண்ணிருந்தாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இங்க அவைலபிளா இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் பார்க்ல பேர்ட்ஸ் தவிர எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், 7D தியேட்டர், இந்த மாதிரி கூலான கேஃபிடேரியா. இல்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டுமே காலி ஆயிடுச்சு. இவன் போன மாதிரி இல்ல. அதனால இவனை கூட்டிட்டே அடுத்த செக்ஷனையும் நானும் சுத்தி பார்க்க கிளம்பிட்டேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ வா கிருஷ்ணா. அழகான சூப்பரான பேர்ட் சேவியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? திருச்சினாவே ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸ். சோழர்களோட பெருமையான கல்லணையில இருந்து 150 கோடி பழமையான உச்சி பிள்ளையார் கோவில் வரைக்கும் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கும். அந்த வரலாறுல இந்த வரலாறையும் சேர்த்துப்போம். திருச்சி பேர்ட்ஸ் பார்க், அது பிக்கெஸ்ட் பேர்ட்ஸ் பார்க் தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். திருச்சி கரூர் மெயின் ரோட்ல குடமூர்த்தி பிரிட்ஜ் கிட்ட நம்மளுக்கு இந்த ஸ்பாட் அமைஞ்சிருக்கு. பஸ் அண்ட் டாக்ஸி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருந்து 10 to 15 மினிட்ஸ்லயே முக்கம்பு டேமும் இருக்கு. சஃபிஷியன்ட் கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்கும் அவைலபிளா இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்ஸ்க்கு 200 rupees and kidsக்கு 150 rupees சார்ஜ் பண்றாங்க. இந்த பார்க் 18.6 crore 4 ஏக்கர்ல ரெடி பண்ணிருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி உருவாக்குன இந்த பார்க் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, இத பத்தி எல்லாமே தான் இந்த வீடியோல நீங்க டீடைலா பார்க்க போறீங்க. மார்னிங் 9 AM ல இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் நம்மளால உள்ள இருக்க முடியும். அண்ட் லாஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா 5:30. ஓபனிங்லயே ஃபர்ஸ்ட் இந்த ஈமு தான் இருக்கும். இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா ரொம்ப ரொம்ப பக்கத்துல, ரொம்ப கிட்ட நெருக்கமா நம்மளால பார்க்க முடியும். இங்க வெளிநாட்டுல இருந்து கூட பல பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த மாதிரி நேம் போர்டு வச்சிருக்காங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க. அண்ட் எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு எழுதிருக்காங்க. இவன் பேரு சுருள் ரெக்கை, கர்லி விங்ஸ். டிரான்ஸ்லேஷன் நல்லா கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வித்தியாசமான பேர்லாம் வச்சிருந்தாங்க. பேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு எவன் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இங்க நான் எங்க அம்மாவை மிஸ் பண்ணேன். கண்டிப்பா வந்திருந்தாங்கன்னா என்ன தூக்கிடலாமா அப்படின்ற ரியாக்ஷன் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க, குட்டி பசங்க எல்லாம் கண்டிப்பா கூட்டு போங்க. செம்ம எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ எப்படி கூட்டு போகவே கூடாதுன்றதையும் நான் கண்டிப்பா சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கு முன்னாடி பீஜியனோட ராஜாவை காமிச்சிடுறேன். இவர் தான் பீஜியனுக்கே ராஜாவா யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. என்ன புறா ஃப்ரை பண்ணிடுவோமா? ஏன்னா இவரு மீட்டுக்காகவே உருவாக்கப்பட்டவர். இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் கீழே வச்சிருந்தாங்க. ஃபன்னி பீப்பிள்ஸ் உங்க மூஞ்சி பார்க்க முடியாது. இந்த மூஞ்சி மூடிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? வெறிக்க என்னடா பார்த்துட்டு இருக்க? அதனாலக்கா என் பாஸ் முத்தைய பார்த்துட்டு சொன்னாரு, அதான் பாத்துக்கிறேன். குறுகுறுன்னு வெறிக்க பாக்குறவனையும் பார்க்கலாம், அமைதியா தூங்குறவனையும் பார்க்கலாம், கண்டுக்காம இருக்கிறவனையும் பார்க்கலாம்னு வகை வகையா ரகரகமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இங்க நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீ கூட்டுக்குள்ள இருக்கியா, நான் கூட்டுக்குள்ள இருக்க நானே தெரியல. பட் நீவே புறாவை பிடிச்சு கூந்தல் அடிச்சு பார்த்து கொண்டு இருக்கும் உலகம் இது எப்படி பார்க்குமையா, அது எப்படி ஆடுமையா? பாடல்கள் யாரையும் புண்படுத்துவதற்கில்லை, எங்களையும் உங்களையும் என்டர்டெயின்மெண்ட் செய்யும் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்க நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி கருத்தான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இங்க ஒரு பெரிய லான் ஏரியா இருக்கு. இங்க புறாவெல்லாம் அப்படியே ஃப்ரீயாவே விட்டுருக்காங்க. பறக்காது போல இருக்கு. எப்படி பறக்காத ரெக்கைய விட்டாங்களே. You think that story was good? Whoa! Wait for the
சலித்தவரில்லை என்று கோழிகள் வரிசை ஆரம்பமாகிறது. ஆமா மக்களே, ஏகப்பட்ட கோழி வெரைட்டிஸையும் இறக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்க கோழிகளை சைட் அடிக்கும் சேவ கோழிகளை நீங்கள் இங்கு கண்டு கழிக்கலாம். நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. இங்க சைனா ப்ராடக்டையும் இறக்கிட்டாங்க. புசு புசுன்னு நாய்க்குட்டியை பாக்குற மாதிரி இப்ப கோழிக்குட்டியும் நீங்க இங்க பாக்கலாம். மூஞ்சில கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அர்பன் கம்பெனில ஸ்லாட் புக் பண்ணிருக்கோம், ஹேர் கட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்னையும் என் ஃபேமிலி கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே, சாரி சைனா மண்டையா. இப்படிதான் மக்களே நிறைய ஹேர் ஸ்டைல் வச்சு நிறைய கோழிகளை நம்ம பார்க்க முடியுது. இவனை பாத்தீங்களா, அன்னியனோட ரீமிக்ஸ். இந்த மாதிரி குட்டி கோழிகளுமே இங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 100 rupees கொடுத்து நம்ம இவங்களை கூட வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு செக்ஷன் ஃபுல்லா வாத்து வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. கொண்டை வாத்து இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். எப்படி நம்ம வாத்தோட ஹேர் ஸ்டைல் நார்மல் வாத்து பார்த்துப்பீங்க, இந்த மாதிரி கொண்டை வாத்து எல்லாம் பார்த்திருக்கீங்களா? மயில் கழுத்து கலர்ல கூட வாத்து இருக்கு. நல்லா யூனிக்கா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நான் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனல்ல வேற இருக்கு. அதை நீங்க பயங்கரமா பார்த்து ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏப்பா கப்பல்ஸை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, ஓரமா போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுப்பா. குளிக்க கூட விட மாட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ரோ. அட, இன்னும் நீ போலையா? ஏடா அந்த சுடு தண்ணிய? கோவக்கார வாத்துக்குட்டியா இருக்காங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அவளும் ஒரு வாத்து தானே. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அடுத்து ஃபெசன்ட் வகைகளை பார்க்க போறோம். ஓப்பனிங்லே சைனீஸ் ஃபெசன்ட், கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டா ஃபெசன்ட்னா என்ன மாதிரியான வகைகள் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது நல்ல மல்டி கலர்ல இருந்துச்சு. குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. ரெட், பிளாக் அண்ட் ஒயிட்டோட கலர் காம்போ எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கும். அதுலயும் குட்டி குட்டி டீட்டெயிலாம் ஆட் பண்ண மாதிரி அதோட விங்ஸ்ல இருக்க பேட்டர்ன் ரொம்பவே சூப்பர்வா இருந்துச்சு. இவன் தான் ரிவீஸ் ஃபெசன்ட். ஆல்மோஸ்ட் எல்லா பேர்ட்ஸையும் கவர் பண்ணியிருப்பேன். நேரில் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்ற வருத்தத்தை கண்டிப்பா இந்த டிஜிட்டல் ட்ரீட் உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய அக்வாரியம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் இந்த கோஸ்ட் ஃபிஷ் வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க எல்லா ஃபிஷ்ஷு கீழேயுமே பேர் போட்டிருக்காங்க அண்ட் எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்ற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி ஜெல்லி ஃபிஷ்லாம் கூட இருந்துச்சு. ரொம்பவே அழகா கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அக்வாரியம் சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரேபிட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த ரேபிட்ஸ் கூட எலியும் கலந்திருக்கிறது. இந்த வகையான எலிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் போனப்போ செம்ம டயர்டா தூங்கிட்டு இருந்தாங்க. இங்க கோய் ஃபிஷ் பாண்ட் இருந்துச்சு. இந்த பாண்ட்ல இருக்க ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாம். ஆனா கை பத்திரம், ஏன்னா எல்லாருமே செம்ம அட்டாக்கிங் மோட்ல தான் வந்து தாக்குவாங்க. இருக்கிறது கொஞ்சம் ஃபுட்டு தான். ஸோ அதனால கை பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே கியூட்டாவும் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வந்த வழியில எங்கேயுமே ரெஸ்டிங் ஏரியா மாதிரி பெருசா ஒன்றும் கிடையாது. இங்கே தான் ஒரு மினி கேஃபேவும் வச்சிருக்காங்க. அப்படியே லைட்டா உட்காந்து சில் பண்றதுக்கு ஒரு சின்ன ஏரியா. பட் இங்க ஹாட்டா தான் இருந்துச்சு. இன்குபேட்டர்ல முட்டையெல்லாம் வச்சு அடை காக்குற இடம் தான் இது. இங்க வாத்து, கோழி இவங்களுக்குலாம் இன்குபேட்டர் இங்க தான் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல புதுசா பொரிஞ்ச கோழிகள் எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். கோழி, வாத்து இதெல்லாம் ஒன்னாதான் வச்சிருக்காங்க. மேபி கொஞ்சம் வளர்ந்த பிறகு இதெல்லாம் தனித்தனியா பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பச்சோந்திகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆரஞ்சு, கிரீன் கலர் இந்த மாதிரி நிறைய வகையான கலர்ஸ்ல இருக்க பச்சோந்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படியே கும்பலா நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸோட
பிளேட்ல இருந்துலாம் எடுத்து சாப்பிட மாட்டோம். நாங்கள் பிளேட்குள்ளே உக்காந்து தான் சாப்பிடுவோன்ற அளவுக்கு உக்காந்துட்டு, அதுவும் பிளேட்டுக்குள்ளே உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அழகெல்லாம் இங்கே நீங்கள் ரசிக்க முடியும். இதை நான் ஏன்டா ரசிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேர்ட்ஸ் பார்க்கனா பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணுமா என்ன? இந்த மாதிரி நிறைய வகையான உயிரினங்களை நீங்க இங்க பார்க்க முடியும். 40 வகையான எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் கூட நீங்க இங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி பறந்து என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து நம்ம ஆவலா இருக்க பேர்ட்ஸ் பார்க்க போறோம். பேர்ட்ஸ் எவரி என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆகும் போது கீழே பார்த்து கண்டிப்பா நடக்கணும். ஏன்னா குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் கீழேயும் இருக்காங்க. இந்த பேர்ட்ஸ் எவரிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையா பிரிக்கிறாங்க. அதுல முதல்ல இருக்க குறிஞ்சி, அதாவது மலை சார்ந்த இடம். பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் மலை செட்டப்ல பண்ணி ரொம்பவே அழகா வச்சிருந்தாங்க. தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏவரின்னு சொல்ற இந்த பேர்ட்ஸ் ஏவரி 60,000 ஸ்கொயர் ஃபீட்ல அமைச்சிருக்காங்க. இங்க ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஃபுட்டை கொண்டு போய் பேர்ட்ஸ் கிட்ட காமிச்சா போதும், அழகா நம்ம கையிலே ஏறி உட்காந்து அழகா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரே நேரத்துல 4-5 பேர்ட்ஸ் கூட சாப்பிடும். இங்க நீங்க விசிட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் இல்ல மார்னிங் அந்த மாதிரி போங்க. மத்தியானம் போய் மட்டும் மாட்டிக்காதீங்க, செம்ம வெயிலா இருக்கும். அடிக்கிற வெயில நம்மளே டயர்ட் ஆகும் போது பேர்ட்ஸ் மட்டும் சொல்லவா வேணும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல மலை சார்ந்த இடங்களாக காமிச்சிருக்காங்க. இங்க சன்லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு செம்ம வென்டிலேட்டடா இருக்கு. சடனா இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் பறக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம என்ட்ராக போற இடம் ஃபாரஸ்ட், முல்லை நிலம். தூரத்துல ஒரு அனகொண்டாவை வச்சிருப்பாங்க. இதை பார்த்து நீங்க முல்லை நிலத்துல இருக்கீங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். செம இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு இப்ப வந்திருக்கோம். பெரிய பெரிய மக்கா ஹவுஸ் எல்லாம் நீங்க இங்க பாக்கலாம். மக்கா ஹவுஸை தூக்கத்துக்கு முன்னாடி கையில இந்த மாதிரி பிரேஸ்லெட் எல்லாம் போடாம பாத்துக்கோங்க. மக்கா ஹவுஸ் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான பீக் இருக்கு. அழகா இந்த பீச்சை உடைச்சிருவான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அது நமக்கும் நல்லதில்ல, அவனுக்கும் நல்லதில்ல. ஏதோ பண்றாரே நோட் பண்ணும் போதுதான் இந்த வேலை பண்ணதை எங்களுக்கே தெரிஞ்சுது. மக்காவோட லைஃப் ஸ்பேன் 50 இருந்து 80 வருஷம் வரைக்கும் இருக்குமா. ஒரு சில மக்கா ஹவுஸ்லாம் 100 வருஷம் பழமையான மக்கா ஹவுஸும் இருக்கு. சின்ன வயசுல ஒருவேளை நம்ம மக்காவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே அந்த கம்பெனியன் நமக்கு அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கம்பெனியன்னா இந்த மக்காவும் கண்டிப்பா சொல்லலாம். இந்த மக்காவை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். நம்ம பேச ஒரு சில டேர்ம்ஸை மிமிக் பண்ணவும் செய்வாங்க. அதிகமான இன்டெலிஜென்சி வச்சிருக்கனால இது ஒரு பிரெய்னி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மக்காவோட லவுடான வாய்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிராவல் பண்ணும். கொஞ்சம் ஓரமா போறியா? அதான் என்ன தூக்கி கழுத்துல வச்சுட்டு நீங்களே வந்தீங்கன்னா செம்மையா ஃபன் பண்ணலாம். இவன் சொல்றது நிஜமாலே உண்மைதான். ரொம்பவே ஜாலியா செம்ம ஃபன்னா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ்ல மட்டும் இல்லாம மக்கா ஹவுஸை பிரிச்சு ஒரு 2-3 இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ க்ரௌடா இருந்தாலும் ப்ராப்ளமா இருக்காது. பேரோஸ், குக்கட்டோஸ்லாம் நிறைய வகையில இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் கூட நல்லா சூப்பரா விட்னஸ் பண்ணலாம். இப்படி நம்ம கையிலேயே அழகா பேர்ட்ஸ் உக்காந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக இவனுக்கு நம்ம ஃபீட் பண்ணோம். இவன் நம்மளை விட்டு போன மாதிரி இல்லை. ஆக்சுவலாக கையில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே காலி ஆகிடுச்சு. இவன் போன மாதிரி இல்லை. அதனால் இவனை கூட்டிகிட்டே அடுத்த செக்ஷனையும் நானும் சுற்றி பார்க்க கிளம்பிட்டேன். மன்சூரு, நீ வேணா அப்போல இருந்தே வில்லனா இருக்கலாம். ஆனா இப்போ இங்க நான் தான் வில்லன். நம்ம என்ட்ராக போறது மருதம். மருதம் சொல்லும் போது ஃபார்ம் லேண்ட், அக்ரிகல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மாட்டு வண்டி, மாடெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மருதம் செட்டப்பும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க இருந்து அடுத்து கடலும் கடல் சார்ந்த பகுதியான நெய்தலுக்கு தான் அடுத்து போக போறோம். அப்படியே கடல் செட்டப்பை இங்க பார்க்கலாம். புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் உன் பேச்சரவும் கேட்டு நின்றே. புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் உன் கீச்சொலிகள் வேண்டுகின்றே.
என்னதான் ஃப்ரீயா பெரிய ஹேவரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஸ்கைக்கு கண்டிப்பா இது ஈடாகாதுன்னு நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இவங்கள பார்க்கும்போது எப்படி நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே போல் அவங்களோட வைல்டு லைஃப், அவங்களோட வைல்டு ஹோம்ஸை நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நேச்சரோட பெஸ்ட் பிளேஸ் நேச்சர் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து நம்ம பாலை நிலத்துக்கு தான் என்ட்ரு ஆகிறோம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிக்கஸ்ட் ஏவரியில் நம்மளோட தமிழ்நாடுல என்டேஞ்சரஸான ஸ்பீஷிஸ் நிறைய அழிஞ்சிட்டு வருது. ஸோ அவங்கள ப்ரிசர்வ் பண்ணுறதும் அவங்கள இன்னும் அதிகமான இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காகவும் இங்கே வச்சுருக்காங்க. இல்லீகல் ட்ரேட்ஸ்லேருந்து ரெஸ்கியூ பண்ண பேர்ட்ஸுமே இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே பேர்ட்ஸ் எவரி முடிச்சுட்டு வந்தோன்னே இங்கே ஒரு பெரிய கேண்டீன் செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே 70 தேட்டர்ஸ்லேருந்து நிறைய போர்ட் கேம்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் இங்கே ஜாலியாக ஃபேமிலியோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் இங்கே கோலா சோடா அண்ட் பன்னீர் ரோஸ் சோடாலாம் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-4 கப்பு காலி பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் போனது நல்லா மதிய நேரம் அண்ட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, வீக்கெண்ட் வேறு. ஸோ அதனால் எல்லாமே டக்குன்னு காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதையே வயிறு ஃபில் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டுட்டேன். இதனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், நீங்கள் சாப்பாடு கட்டி கொண்டு போய் விட்டீங்கள் என்றால் தப்பித்து விடுவீர்கள். நீங்கள் இந்த ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் பெரியவங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதிகமான சீட்டிங் ஏரியாஸ்லாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி ஸ்பாட் இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேஃபிடேரியா தான் இருக்குது. இன் பிட்வீன் எங்கேயும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் போகாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. கேஃபிடேரியா ஓகே, நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்லெஸ் நம்ம கீழே குப்பை போடாத வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒருவேளை திருச்சி பக்கத்தில் வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக முக்கம்புக்கு ஒரே ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ மத்தியானம் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டனால முக்கம்பு நான் போகும்போது அரௌண்ட் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. 5:30க்குலாம் முக்கம்பு வர க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான டைம்ல நான் போய் மாட்டிக்கிட்டேன். நீங்க இங்க சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்க முக்கம்புல நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ முக்கம்புல தண்ணியும் நல்லா வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ ஐ பட்டன்ல லிங்க் இருக்கு, அங்கேயும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என் டேக்லயுமே கண்டிப்பா நீங்க முக்கம்பு வீடியோ பார்க்கலாம். காவேரியோட அப்பர் அணைக்கட்டுன்னு சொல்ற இந்த முக்கம்புல தான் 2 பிரான்ச்சா பிரியுது. கரை டு கரை தண்ணியோட அழகு கொஞ்சம் காவேரி. திருச்சியில் ஒன் டே வைப் பண்ணுறதுக்கு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் முடிச்சுட்டு நேராக முக்கம்பு போயிருங்க. தி பெஸ்ட் காம்போவாக இருக்கும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 2 ஸ்பாட்டையுமே நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே ரொம்ப அற்புதமாக உங்களோட கம்ப்ளீட் டே அவுட்க்கு செம பிளானாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. திருச்சி போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் பார்க்கலாம். பாய்.